வணக்கங்க. இன்னைக்கு நாங்க மெயினா என்ன பார்க்குறோம்னா, ஃப்ரைட் இட்லி செய்றது எப்படின்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாலு, முட்டை அப்புறம் ஃப்ரைட் இட்லி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தோங்க. ஸோ இட்லிய ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு அத வந்து கொஞ்சம் ஆறிட்ட அப்புறம் இந்த மாரி க்யூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, கடுகு, சீரகம், உளுந்து இது 3ம் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அது நல்லா வறுபடட்டும். அந்த வறுபடக்குள்ள இந்த ஃப்ரைட் இட்லி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும். அதை எப்படி பண்ணலான்ட்டு இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. காரம் ஒன்றும் பெருசாக ஆகாதுங்க. கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு கரண்டி எடுத்து. அப்புறம் கட் பண்ண இட்லியை அதில் போட்டு நல்லா ஒரு கலக்கிடுங்க. அந்த காரப்பொடியும் மிளகாவும் எல்லா இட்லிலையும் படணும் கொஞ்சம். அந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு மெயின் இன்க்ரீடியன்ட்ங்க கெச்சப். இதை போட்டு நீங்கள் அப்படி ஒரு கலக்கு விட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. பசங்க வந்து இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கடைசியாக பாருங்கள், கெச்சப் போட்டு மிக்ஸ் பண்ண அப்புறம் இந்த மாதிரி வரும். வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ்ங்க. கிட்ஸ் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் பசங்களுக்கு அப்படியே ஹாட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் போட்டு கொடுத்தேன்.